Welcome students, this is an online class from Subhash Metri Higher Secondary School, 6th Standard Social Science, Lesson 1 History. The name is Vedic Culture in North India and the Mahalati Culture in South India. Okay, so in this last class we have seen about Aryans, isn't it? So next we will see that now we are going to start the Vedic culture. This is page number 100 in your textbook. Okay, Vedic culture. So during the Vedic culture, ஸோ அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்களோட கிங், பொலிட்டிக்கல், அந்த சொசைட்டி எல்லாமே எப்படி இருந்துச்சு, அதில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாத்தையும் எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்லாம் we will see. ஓகேவா? The first topic is polity and society. ஓகேவா? The Rig Vedic polity was kinship based. ஓகேவா? ஸோ கின்ஷிப் மீன்ஸ் ரிலேஷன்ஷிப் பேஸ்டாக தான் இருக்கும். இந்த ரிக் வேதத்தில் அவங்களோட பொலிட்டிக்கல் எல்லாமே கின்ஷிப். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாதர் வந்து ஒரு லீடர்ஷிப்பில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்து அவங்களோட சன்னோ ஒரு டாட்டரோ தான் எப்படி இருப்பாங்க, அந்த பொலிட்டிக்கலில் லீடராக இருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு குலா மீன்ஸ் கிளான் வாஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் த பொலிட்டி. அதாவது குலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் குலான்னு கொடுத்துருக்காங்க. குலா அதுக்கு இங்கிலீஷில் கிளான். ஓகேவா? கிளான் வாஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் த பொலிட்டி. இந்த பொலிட்டியில் பேசிக் யூனிட் என்னென்னா இந்த குலா தான். ஓகேவா? இட் வாஸ் அண்டர் எ ஹெட் கால்டு குலபதி. ஸோ இந்த குலாக்கு, அதாவது இந்த கிளானுக்கு ஹெட்டு யார் அப்படின்னா குலபதி. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ஊராட்சி மன்ற தலைவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதை மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை தான் என்னென்னு சொல்லுவாங்க, குலான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குலத்தோட ஹெட்டு யார் அப்படின்னா குலபதி. ஓகேவா? செவரல் ஃபேமிலிஸ் ஜாயின்டு டுகெதர் டு ஃபார்ம் அ கிராமா, தட் இஸ் வில்லேஜ். ஓகேவா? ஸோ நம்மளோட வில்லேஜில் மெனி ஃபேமிலிஸ் ஆர் லிவிங், isn't it? ஸோ அதே மாதிரி செவரல் ஃபேமிலிஸ் ஜாயின்டு டுகெதர், அதாவது நிறைய ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து இருக்கிறது தான் என்ன சொல்லுவாங்க, கிராமா. ஓகேவா? இன் இங்கிலீஷ் வில்லேஜ். ஓகேவா? கிராமா வாஸ் ஹெட்டட் பை கிராமானி. ஓகேவா? ஸோ அந்த கிராமாவுக்கு ஹெட் யார் அப்படின்னா கிராமானி. ஓகேவா? ஸோ குலத்துக்கு ஹெட் யாருன்னா குலபதி, கிராமாவுக்கு ஹெட் யார் கிராமானி. ஓகேவா? A group of villages was called Vis clan and was headed by விஷயபதி. ஓகேவா? ஸோ இந்த வில்லேஜஸ் எல்லாமே சேர்ந்தது வந்து விஸ். ஓகேவா? ஸோ நம்ம வில்லேஜஸ் எல்லாத்தையும் சேர்ந்தது எல்லாத்தையும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் அங்கே அந்த டியூரிங் த வேதிக் பீரியட் இந்த குரூப் ஆஃப் வில்லேஜஸ் வாஸ் கால்டு விஸ். ஓகேவா? கிளான், அதை தான் குலான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நிறைய வில்லேஜஸ் எல்லாமே சேர்ந்தது என்ன நேம், விஸ். ஸோ அந்த விஸ்ஸோட ஹெட்டு யார் அப்படின்னா விஷயபதி. ஓகேவா? விஷயபதி. ஸோ இதை மறக்காமல் வச்சுக்கோங்க. ஸோ குலாவோட ஹெட்டு குலபதி, கிராமா ஹெட்டு கிராமானி. நெக்ஸ்ட்டு விஸ்ஸோட, அதாவது குரூப் ஆஃப் வில்லேஜஸ், அதுக்கு பேர் விஸ். அந்த விஷ்ஷோட ஹெட் பேர் என்னென்னா விஷயபதி. ஓகேவா? ராஜன் வாஸ் த ஹெட் ஆஃப் த ஜனா அண்ட் ஹீ அட்ரஸ்ட் ஆஸ் ஜனஸ்ய கோபா, கார்டியன் ஆஃப் த பீப்புள். ஓகேவா? ஒரு பீப்புள், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஹெட் யார் அப்படின்னா ராஜன். ஓகேவா? ஸோ ராஜன் வாஸ் த ஹெட் ஆஃப் த ஜனானாலே மக்கள். ஓகேவா? பீப்புள்ஸ், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு, அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு ஹெட் யார் அப்படின்னா ராஜன். ஓகேவா? அண்ட் ஹீ வாஸ் அட்ரஸ்டு ஆஸ் ஜனஸ்ய கோபா. அவங்கள எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா ஜனஸ்ய கோபா. அந்த ஜனஸ்ய கோபாவுக்கு மீனிங் என்ன அப்படின்னா கார்டியன் ஆஃப் த பீப்புள். ஓகேவா? ஸோ அந்த பீப்புளோட கார்டியன், அதாவது அந்த பீப்புளுக்கு பாதுகாவலர் யார் தான், இந்த ஜனஸ்ய கோபா தான். There were several tribal kingdoms, Rashtrasha, during Rig Vedic period. Paratas, Mathyashas,
புராஸ். ஓகேவா. ஸோ செவரல் ட்ரைபல் கிங்டம் வந்து இருந்திருக்காங்க. ஒரு ஜனக்கூட்ட கிங்டம்ஸ், அதாவது அந்த வேதிக் பீரியடில் நிறைய கிங்ஸ் வந்து இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அதை மாதிரி அந்த கிங்டம் சின்ன சின்ன கிங்டம்ஸ் இருந்துச்சு டியூரிங் த ரிக் வேதிக் பீரியடில். ஓகேவா. ஸோ அது என்னென்னா பரதாஸ், மத்தியஷார், புராஸ். ஓகேவா. ஹவ் யூ கிளியர் on this? Next we will see the king. ஓகேவா. the main responsibility of the Rajan was to protect his tribe. ஸோ இந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது ஜனாஸோட ஹெட் யார்? இந்த ராஜன் தான் இல்லையா. ஸோ இந்த ராஜனை தான் என்னென்னு சொல்லுவோம்? கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இந்த ராஜனோட ஒரு மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவரோட மெயின் கடமை என்ன அப்படின்னா ப்ரொடெக்ட் ஹிஸ் ட்ரைப். அவங்களோட ஜனங்களை அவங்க யாரை வந்து ரூல் பண்ணுறாங்களோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த ராஜனோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா. ஹிஸ் பவர்ஸ் வேர் லிமிட்டட் பை ட்ரைபல் அசம்பிளிஸ், நேம்லி விதாட்டா, சபா, சமிதி அண்ட் ஞானா. ஸோ இந்த ராஜனோட அந்த பவர்ஸை வந்து லிமிட் பண்ணுறதுக்கு, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சம் அசம்பிளிஸ் இருந்துச்சு. ஸோ அந்த அசம்பிளிஸ் என்னெல்லாம் அப்படின்னா விதாதா, சபா, சமிதி அண்ட் கானா. Next, of these Vidada, the tribal assembly was the oldest. ஸோ இருக்கிற இந்த அசம்பிளிஸில் ஓல்டஸ்ட் அசம்பிளி என்ன அப்படின்னா இந்த விதாதா தான். ஓகேவா. ஸோ அந்த விதாதா எதுக்குன்னா இந்த ட்ரைபல் அசம்பிளி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த சபா அசம்பிளியில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ், அதாவது மூத்தவர்கள் இருப்பாங்க. ஓகேவா. ஸோ அந்த ரொம்ப கற்றறிந்தவங்க, ரொம்ப மூத்தவங்க, ஓகேவா, ரொம்ப வயசான பீப்புள்ஸ் எல்லாமே இந்த கவுன்சிலில் இருப்பாங்க. அதான் சபா. சமிதி வந்து அசம்பிளி ஆஃப் பீப்புள், ஒரு காமன் பீப்புள்ஸ் எல்லாமே சேர்ந்த ஒரு அசம்பிளி வந்து சமிதின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, the king appointed a புரோஹித் to assist him, சீஃப் ப்ரீஸ்ட். ஓகேவா. ஸோ அந்த கிங்குக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லீடர்னு இருந்தால் அவங்களுக்கு அசிஸ்டன்ட் இருப்பாங்க இல்லையா. ஸோ அதை மாதிரி இந்த கிங்கு வந்து புரோஹித் அப்படிங்கிறவங்கள வந்து தனக்கு அசிஸ்டண்ட்டாக வச்சுட்டாங்க. அவங்கள என்னென்னு சொல்லுவாங்கன்னா சீஃப் ப்ரீஸ்ட். ஓகேவா. சீஃப் ப்ரீஸ்ட்டு தான் தனக்கு அசிஸ்டண்ட், அதாவது குருமார்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, தலைமை குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள தான் என்ன பண்ணுவாங்கன்னா அசிஸ்டண்ட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நேம் என்னென்னா புரோஹித். In economic, political and military matters, the king was assisted by the Senani, army chief. ஓகேவா. ஸோ எக்கனாமிக்கில், பொலிட்டிக்கலில், மிலிட்ரி மேட்ரஸில், இந்த இதில் எல்லாத்துலேயுமே அசிஸ்டண்ட்டாக யாரை வச்சுருந்தாங்க அப்படின்னா சேனானி, அதாவது ஆர்மி சீஃப். ஓகேவா. ஸோ அந்த சேனை தளபதி, படை தளபதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள தான் சேனானின்னு சொல்லுவாங்க. இவங்க எதுக்கெல்லாம் அசிஸ்டண்ட்னா எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்க்கு, பொலிட்டிக்கலுக்கு, மிலிட்டரி மேட்டர்ஸ்க்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே அசிஸ்டண்ட் யார்? சேனானி. ஓகேவா. கிராமானி வாஸ் த லீடர் ஆஃப் த வில்லேஜ். வில்லேஜுக்கு அதில் போட்டிருந்தாங்க இல்லையா கிராமா. ஓகேவா. ஸோ இந்த கிராமத்துக்கு ஹெட் யாருன்னா கிராமானி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, when the Aryans moved eastwards to Ganges, Yamuna, Job region, the early settlements were replaced by territorial kingdoms. ஸோ இந்த ஆரியன்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு எங்கே மூவ் ஆக ஆரம்பித்தாங்கன்னா ஈஸ்ட்வர்ட் இன்டு கேங்கஸ், யமுனா, இந்த பிளேசஸில். ஓகேவா. ஸோ இந்த பிளேசஸில் வந்து அவங்க மூவ் ஆக ஆரம்பிக்கும்போது ஸோ அந்த கிங்டம்ஸ் எல்லாமே ஒரு டெரிட்டோரியல் கிங்டம்ஸாக ரீப்ளேஸ் ஆச்சு. ஓகேவா. ஸோ அவங்க மூவ் ஆக அதில் வந்து நிறைய சேஞ்சஸ் உண்டாகும் இல்லையா அந்த பிளேசஸில். அதனால் அது வந்து ஒரு டெரிட்டோரியல் கிங்டம்ஸாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஹெரிட்டரி கிங்ஷிப் பிகேன் டு எமர்ஜ்டு. ஓகேவா. ஸோ அப்போ தான் அந்த ஹெரிட்டரி கிங்ஷிப்பும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேவா. அதாவது ஹெரிட்டரினா பரம்பரையாக ஆட்சி. அதாவது இது வந்து ஏற்கனவே ஒரு கின்ஷிப் ரிலேஷன்ஷிப்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அதாவது ஒரு ஃபாதர் வந்து கிங்காக இருந்தாங்க அப்படின்னா அதுக்கடுத்து வரவங்க வந்து அவங்களோட சன்னு தான் என்ன இருக்கணும்? கிங்காக இருக்கணும். அப்படி அதான் ஹெரிடேட்டரி கிங்ஷிப் began to emerge. இந்த மோனோஆர்கியல்
form of government, the power of the king increased and he performed various ritual and sacrifice to make his position strong. அதாவது ஒரு கிங் வந்து தானே ஆட்சி செய்யணும், ரொம்ப நாளைக்கு ஆட்சி செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. ஸோ தன்னோட கிங்டமை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக, தன்னோட கிங்டம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிங்ஸ் வந்து ரிச்சுவல்ஸாக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த யாகம் நடத்துறது, பூஜைகள் நடத்துறது, இதை மாதிரியான காரியங்கள் எல்லாமே செய்வாங்க. எதுக்காகனா அவங்களோட பொசிஷன் அந்த கிங்டமில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சு அவங்களோட பொசிஷனை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு many janas or tribes were amalgamated to form Janapadas or Rashtra's in later Vedic period. ஸோ இந்த ஜனாஸ் ட்ரைப்ஸ்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருந்தாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி ஜனாஸு, ட்ரைப்ஸு, இது மாதிரி மெனி ஜனாஸ் ட்ரைப்ஸ் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி டுகெதர் பண்ணி அதை என்னதான் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா ஜனபதாஸ் ஆர் ராஷ்ட்ராஸ். ஓகேவா. ஸோ அந்த மெனி ஜனாஸும் ட்ரைப்ஸும் சேர்ந்த அந்த குரூப்ஸ்க்கு பேர் என்னென்னா ஜனபதாஸ் ஆர் ராஷ்ட்ராஸ் டியூரிங் திஸ் லேட்டர் வேதிக் பீரியட். ஓகேவா. த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சமிதி அண்ட் சபா diminished and the விதாதா கம்ப்ளீட்லி டிஸப்பியர்டு. ஓகேவா. ஸோ இந்த கிங்கோட பவரை வந்து லிமிட் பண்ணுறதுக்குன்னு ஒரு அசம்பிளிஸ் வச்சுருந்தாங்க இல்லையா. அந்த அசம்பிளிஸ் தான் என்னது சமிதி, சபா அண்ட் விதாதா. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த விதாதா, ஸோ இந்த விதாதா அசம்பிளி வந்து ஃபுல்லாகவே என்ன ஆயிடுச்சு, அதோட முக்கியத்துவத்தை இழந்துருச்சு. நியூ ஸ்டேட்டட் எமர்ஜ்டு. ஸோ அப்போ தான் நியூ ஸ்டேட்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. பாலி வாஸ் எ வாலண்ட்ரி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த பீப்புள் டு த கிங். ஸோ பாலிங்கிறது ஒரு டேக்ஸ் மாதிரி. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லேட்டர் வேதிக் பீரியடில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ கிங் வந்து அந்த பீப்புள்ஸை ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிடுவாங்க இல்லையா. ஸோ அதனால அந்த பீப்புள்ஸும் அந்த கிங்கை வந்து ரொம்ப நேசித்து எல்லா காரியங்களையும் செய்வாங்க. அதனால ஸோ அவங்க அக்ரிகல்ச்சரல் லேண்டில் அந்த ஃபார்ம் லேண்டில் என்ன விளைஞ்சாலும் அதை யாருக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க, அந்த கிங்குக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. ஆர் அந்த கேட்டில்ஸோ அந்த ஆடு மாடுகளில் ஏதோ தனக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறத கூட அந்த ராஜாவுக்கு பரிசாக கொண்டு போய் கொடுத்து அந்த ராஜாவை வந்து மகிழ்விக்கிறதுக்கு அதை மாதிரிலாம் செய்வாங்க. இப்போ இதை வந்து வாலண்டரியாக அந்த பீப்புள்ஸ் வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த லேட்டர் வேதிக் பீரியட் பாலி வாஸ் ட்ரீட்டட் அஸ் டேக்ஸ் அண்ட் கலெக்டட் ரெகுலர்லி. ஸோ இதை வந்து அவங்க வந்து வாலண்டியராக கொடுக்கறத பார்த்து நெக்ஸ்ட்டு அதவே ஒரு டேக்ஸாக என்ன பண்ணிட்டாங்க, போட்டுட்டாங்க. சரியா. ஒரு கம்பல்சரியான ஒரு டேக்ஸாக கலெக்ட் பண்ணுறது மாதிரி போட்டுட்டாங்க. என்ன, அதாவது அவங்களோட வயல் நிலத்தில் அவங்களோட அக்ரிகல்ச்சர் லேண்டில் எது விளைஞ்சாலும் அதை யாருக்கு கொண்டு போய் முதல்ல கொடுக்கணும், கிங்குக்கு சப்மிட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு அவங்க கேட்டில்ஸ் ரியரிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஆடோ மாடோ ஒட்டகமோ எதாக இருந்தாலும் அதில் ஃபஸ்ட்டு வர்றதை யாருக்கு கொடுக்கணும், கிங்குக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் இருந்துச்சு. சரியா. இந்த குரு அண்டு Panjala kingdoms flourished and large cities like Ayodhya, Indraprastha and Madura also emerged during this period. ஸோ இந்த பீரியடில் தான் நிறைய இது மாதிரியான நிறைய சிட்டிஸ் எல்லாமே ஃபார்ம் ஆச்சு. ஓகேவா. அது அந்த சிட்டிஸ் என்னென்னா அயோத்தியா, இந்திரபிரசாத்தா அண்ட் மதுரா, இது மாதிரியான சிட்டிஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸோ ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இந்த பாலி, இது வந்து ஒரு டேக்ஸ். ஓகேவா. எ டேக்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் 1/6 ஆஃப் த அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் ஆர் கேட்டில் ஃபார் அ பர்சன். ஸோ பாலினா ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. இது வந்து லேட்டர் வேதிக் பீரியடில் அவங்க வாலண்டரியாக அந்த கிங்குக்கு கொடுத்துட்டு இருந்த அந்த கொடுத்துட்டு இருந்ததை அதை ஒரு கம்பல்சரியாக ஒரு டேக்ஸாகவே போட்டுட்டாங்க இல்லையா. இந்த டேக்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் கிங்குக்கு வந்து நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்டில் அவங்க வந்து கிராப் சீல் பண்ணுறாங்க, அதில் ஹார்வெஸ்ட் பண்ணி ஒரு ரைஸ்ன்னு வச்சுக்கிடுவோமே, அதில் ஒரு 63
அதாவது 60 மூடை நெல் வருது அப்படின்னா, ரைஸ் வருது அப்படின்னா, அதில் 6 அந்த 6 பேக்கேஜ் யாருக்கு கொடுக்கணும்னா கிங்குக்கு. ஓகேவா? 60 மூடை ரைஸ் வருது அப்படின்னா அதில் 6 மூடை யார்கிட்ட கொடுக்கணும்? அந்த கிங்குக்கு கொடுக்கணும். ஓகேவா? அதுதான் என்னது 1/6 ஆஃப் த அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் ஆர் கேட்டில் ஃபார் அ பர்சன். அது அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸாக இருக்கலாம், ரைஸாக இருக்கலாம், வீட்டாக இருக்கலாம், தால், பிளாக் கிராம், க்ரீன் கிராம், எதுவாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு கேட்டில், ஆடு மாடுகள்லையும் இதை மாதிரி 1/6% வந்து டேக்ஸாக யாருக்கு பே பண்ணணும்? அந்த கிங்குக்கு பே பண்ணணும். இது வந்து ரொம்ப கம்பல்சரியான விஷயம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிகாஸ் சோசியல் ஆர்கனைசேஷன். ஓகேவா? ஸோ சோஷியல் ஆர்கனைசேஷனில் இந்த வேதிக் ஃபேமிலி வாஸ் பேட்ரியார்ச்சல். பேட்ரியார்ச்சல் மீன்ஸ் பேட்ரியார்ச்சல்னால் ஃபாதர் வழியில். ஓகேவா? தந்தை வழியில் வர்றது தான் என்னென்னா பேட்ரியார்ச்சல். இந்த ஃபேர் complexioned Aryans distinguished themselves from dark complexioned non-Aryans whom they called Dayus and Dasas. ஓகேவா? ஸோ இதில் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமெரிக்கனில் ஒயிட் பீப்புள்ஸ், டார்க் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி ஆரியன்ஸில் இந்த ஃபேர் பீப்புள்ஸ் வந்து இந்த டார்க் பீப்புள்ஸில் விட்டு செப்பரேட் ஆகி தான் இருந்தாங்க. ஸோ அவங்கள நான் ஆரியன்ஸ் பீப்புள்ஸை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தாஸ்யூஸ் and Dasas அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? within the Earlic Vedic society there were the 3 divisions. இந்த Earlic Vedic society-யை வந்து 3 divisions-ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஜென்ரல் பப்ளிக் were called vis. ஓகேவா? ஸோ ஜென்ரல் பப்ளிக் காமன் பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னா vis. the warrior class was called Satriyas and the priestly called was named Brahmanas. ஸோ அந்த வாரியர்ஸ் பீப்புள் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ஆர்மியில் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே சத்ரியாஸ் அப்படின்னு கால் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரீஸ்லி, அதாவது குருமார்கள் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிராமணாஸ். ஓகேவா? ஸோ இந்த இயர்லி வேதிக் பீரியடை 3 டிவிஷன்ஸாக என்ன பண்ணியிருக்காங்க? டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு யார்? ஜென்ரல் பீப்புளை வந்து விஸ்ஸுனும், வாரியர்ஸ் கிளாஸை வந்து சத்ரியாஸுனும், ப்ரீஸ்லி கிளாஸை வந்து பிராமணாஸுனும் கால் பண்ணுவாங்க. within the early Vedic society there were 3 divisions. ஸோ நெக்ஸ்ட்டு ஏர்லிக் வேதிக் இதை வந்து 3 டிவிஷன்ஸாக பிரிச்சிருந்தாங்க இல்லையா? ஜென்ரல் பப்ளிக்கை வந்து விஸ்ஸுனும், வாரியர் கிளாஸை வந்து சத்ரியாஸ்னும், ப்ரீஸ்லியை வந்து பிராமணாஸ்னும். at a later stage when the Aryans had to accommodate non-Aryan skilled worker in their social arrangement, the rich fourfold Varna system was developed. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த நான் ஆரியன்ஸையும் இந்த ஆரியன்ஸ் கூட என்ன பண்ணாங்கன்னா சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ இதனால் ஒரு ரிட்ஜ் 4-fold வர்ணா சிஸ்டம் வந்து டெவலப் ஆச்சு. இதில் டெவலப் ஆன அந்த சிஸ்டம்லாம் என்னென்னா ப்ரீஸ்லி, அதாவது அது குருக்களை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா பிராமணாஸ்னும், வாரியர்ஸை வந்து சத்ரியாஸ்னும், அண்டு லேண்ட் ஓனிங் அந்த அதாவது நிலம் வந்து சொந்தமாக வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா வைஷ்யாஸ்னும், அண்ட் த ஸ்கில்டு ஒர்க்கர். ஓகேவா? ஸோ ஸ்கில்டு ஒர்க்கரை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சுராஸ். ஓகேவா? சூத்ராஸ். ஓகேவா? சூத்ராஸ். தஸ் த கிரேடட் சோஷியல் ஆர்டர் எமர்ஜ்டு. ஸோ இதனால் ஒரு கிரேடட் சோஷியல், அதாவது ஸ்கில்ஃபுல்லான சொசைட்டி வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, although the Vedic age is evidences by good number of texts, it does not have adequate amount of material evidences. ஸோ இந்த லேட்டர் வேதிக் ஏஜை வந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டதுக்காக நிறைய டெக்ஸ்ட் புக்ஸ் இருந்தாலும் ஸோ அதுக்கு தேவையான அந்த மெட்டீரியல் எவிடன்சஸ் எல்லாமே போதுமான அளவு இல்லாமல் இருந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன். திஸ் இஸ் பேஜ் நம்பர் 101. ஓகேவா? ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன். ஸோ டியூரிங் த வேதிக் பீரியட் ஹவு டு ட்ரீட் விமன்.
ஓகேவா. ஸோ விமன்ஸை வந்து எப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிறத வி வில் சி. இன் ரிக் வேதிக் சொசைட்டி விமன் ரிலேட்டிவ்லி என்ஜாய்டு சம் ஃப்ரீடம். ஓகேவா. ஸோ ரிக் வேதிக் சொசைட்டியில் வந்து உமன்ஸுக்கு சம் ஃப்ரீடம்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேவா. த ஒய்ஃப் வாஸ் ரெஸ்பெக்டட் அஸ் த மிஸ்ட்ரஸ் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டு. அதாவது வீட்டில் வந்து அவங்களுக்கு குடும்ப தலைவி அப்படிங்கிற ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. ஓகேவா. ஸோ ரெஸ்பெக்டடான ஒரு பிளேஸை கொடுத்துருந்தாங்க. ஷி குட் பெர்ஃபார்ம் ரிச்சுவல் அலாங் வித் ஹர் ஹஸ்பண்ட் இன் தேர் ஹவுஸ். அவங்க வீட்டில் ரிச்சுவலாக சில நிகழ்வுகள் நடக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு அலோடு இருந்துச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சைல்டு மேரேஜ் அண்டு சாட்டி வேர் அன்னவுன். சரியா. அதாவது சைல்டு மேரேஜ் பற்றியும் சதி அப்படிங்கிற அந்த நிகழ்வை பற்றியும் அவங்களுக்கு வந்து தெரியாமல் இருந்துச்சு. ஓகேவா. ஸோ அந்த சைல்டுக்கு வந்து மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்க தெரியாமல் தான் இருந்தாங்க. ஸோ அதனால் சைல்டு மேரேஜ்லாம் அந்த காலத்தில் நடந்துச்சு. தேர் வாஸ் நோ பேர் ஆன் த ரீமேரேஜ் ஆஃப் விடோஸ்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஹஸ்பண்டை இழந்தவங்க பேர் தான் விடோஸு. ஸோ அவங்க வந்து ரீமேரேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு பேரியருமே இல்லை. ஓகேவா. அவங்க பண்ணலாம் அப்படின்னு அலோவ் பண்ணாங்க. நெவர்த்லெஸ் த விமன் வேர் டினைடு ரைட் டு இன்ஹெரிட் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் தேர் பேரண்ட்ஸ். ஸோ இந்த ஃப்ரீடம்லாம் கொடுத்துருந்தாலும், அதாவது ஒரு ஹவுஸ் ஹோல்டுக்கு ஒரு மிஸ்ட்ரஸ் அதாவது ஹெட்டு அப்படிங்கிற ஃப்ரீடம்லாம் கொடுத்துருந்தாலும் பேரண்ட்டிருந்து எந்த ஒரு வெல்த்துமே, அவங்க ப்ராப்பர்ட்டியிலேருந்து எந்த ஒரு பங்குமே அவங்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. ஓகேவா. பரம்பரை சொத்துலேருந்து எந்த ஒரு பங்குமே யாருக்கு கிடைக்காது, இந்த விமன்ஸுக்கு கிடைக்காது. தே பிளேடு நான் ரோல் இன் பப்ளிக் அஃபேர்ஸ். அதாவது பப்ளிக் அஃபேர்ஸில் இவங்களுக்கு எந்த ஒரு பங்குமே கிடையாது. ஓகேவா. இந்த பப்ளிக் அஃபேர்ஸ்னால் அதாவது பப்ளிக்காக நடக்கிற எந்த ஒரு விஷயங்களுமே இவங்க கலந்து கொள்ளணுங்கிற எந்த ஒரு ரூல்ஸுமே இங்கே கிடையாது. ஓகேவா. ஸோ இது எதுவுமே அந்த ஹவுஸ்க்குள்ளே அவங்க ஃபேமிலிக்குள்ளே தான் எல்லா பொறுப்புமே வகிச்சுக்கலாம். பப்ளிக்காக இவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கலில் நிற்கிறதோ அப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு அலோடு கிடையாது. ஓகேவா. In the later Vedic period, the role of women in society as well as their status even within the family declined. ஸோ இந்த லேட்டர் வேதிக் பீரியடில் சொசைட்டியில் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலியிலையும் அவங்களுக்கான ஃப்ரீடம்ஸ், அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து டிக்ளைன் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. விமன் குட் நோ லாங்கர் பெர்ஃபார்ம் ரிச்சுவல் இன் த ஃபேமிலி. ஸோ அந்த ரிக்வேதிக் பீரியடில் ஸ்டார்டடில் வந்து அவங்க ரிச்சுவலாக எல்லா நிகழ்வுகள்லையும் கலந்துக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் வந்து இருந்துச்சு. பட் இங்கே வந்து அது எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு. த ரூல்ஸ் ஆஃப் மேரேஜ் பிகம் மச் மோர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ரிச். அவங்களோட மேரேஜ் அந்த ரூல்ஸ் எல்லாமே ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு இதாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பாலிகேமி பிகேம் காமன். ஓகேவா. ஸோ பாலிகேமின்னா தெரியும் இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மோனோகேமினா ஒரு பர்சன் ஒரு இன்னொரு பர்சனை மட்டும்தான் என்ன பண்ணணும்னா மேரேஜ் பண்ணிக்கணும். இங்கே மோனோகேமிக்கு ஆப்போசிட் தான் என்னென்னா பாலிகேமி. ஓகேவா. ஒரு பர்சன் எத்தனை பேரனாலும் மேரேஜ் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த லேட்டர் வேதிக் பீரியடில் வந்து ரொம்ப காமனாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு விடோ மேரேஜஸ் வாஸ் நாட் என்கரேஜ்டு. அந்த விடோஸுக்கு ரீமேரேஜ் பண்ணுறதை வந்து அவங்க என்கரேஜ் பண்ணலை. ஓகேவா. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் வாஸ் டினைன்டு டு விமன். ஸோ எஜுகேஷனுக்கு இவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. இன்டர்கேஸ்ட் மேரேஜ் வேர் ஸ்பர்ன்டு. ஸோ இந்த இன்டர்கேஸ்ட் மேரேஜ், அதாவது ஆரியன்ஸ், நான் ஆரியன்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தாங்களா, அந்த மாதிரி இன்டர்கேஸ்ட் மேரேஜ் எல்லாத்தையுமே இவங்க ஸ்பர்ன் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு the next topic we will see the economic life. ஓகேவா. economy in the Vedic period was sustained by a combination of pastoralism and agriculture. ஸோ வேதிக் பீரியடில் வந்து எக்கனாமிக் லெவல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ரெண்டுமே கம்பைன் ஆகி தான் இருந்துச்சு. பேஸ்டரலிசம்னா கேட்டில் ரியரிங். ஸோ கேட்டல் ரியரிங்கும் அக்ரிகல்ச்சரும் இது ரெண்டுமே கம்பைன் ஆகி தான் இருந்துச்சு. த ஆக்குபேஷன் ஆஃப் ரிக் வேதிக் ஆரியன்ஸ் வாஸ் கேட்டல் ரியரிங். தெர் வேர் கார்பெண்டர்ஸ், சேரியட் மேக்கர்ஸ், பாட்டர்ஸ், ஸ்மித்ஸ், வீவர்ஸ் அண்ட் லெதர் ஒர்க்கர்ஸ். ஸோ இந்த ஆரியன்ஸ் எல்லாமே என்னென்ன ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா கேட்டல் ரியரிங், ஆடு மாடு மேய்க்கிறது. தெர் வேர் கார்பெண்டர்ஸ் இருந்தாங்க. ஓகேவா. கார்பெண்டர்ஸ்னால் தெரியும் இல்லையா, மர வேலை செய்கிறது. சேரியட் மேக்கர்ஸ், சேரியட்னா தேர். ஓகேவா. ஸோ அந்த ரதம், ஸோ அதை மேக் பண்ணுவாங்க. பாட்டர்ஸ்,
ஸ்மித்ஸ்னால் மெட்டல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா. வீவர்ஸ் அண்டு லெதர் ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாமே இதுதான் அவங்களோட ஆக்குபேஷன்ஸாக இருந்துச்சு. ஆர்ச்ரி கலர் பாட்ரி OCP வாஸ் attributed to this period. அதாவது பழுப்பு மஞ்சள் நிற பானைகள் இதெல்லாம் செய்கிறது வந்து இந்த பீரியடில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஹார்சஸ், கவுஸ், goats, sheep, oxen and dogs were domesticated. ஸோ டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் இவங்க என்னெல்லாம் டொமஸ்டிகேட்டட் அனிமலாக ரியர் பண்ணாங்க அப்படின்னா ஹார்சஸ், கவுஸ், கோட்ஸ், ஷீப்ஸ், ஆக்சன் அண்ட் டாக்ஸ் இது எல்லாமே டொமஸ்டிகேட்டடாக இருந்துச்சு. ஓகேவா. So next, when Aryans permanently settled in Sindh and the Punjab region where they began to practice agriculture. ஸோ இந்த ஆரியன்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு பெர்மனண்ட்டாக எங்கே செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா சிந்து அந்த பஞ்சாப் ரீஜியனில் வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சரை வந்து ஒரு தொழிலாக வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டேபிள் க்ராப் வாஸ் யாவா மீன்ஸ் பார்லி சொல்லியா. ஓகேவா. ஸோ அவங்க எதை க்ராப்புக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா யாவா மீன்ஸ் பார்லி. ஓகேவா. there is no mention of wheat or cotton in the Rig Veda, though both were cultivated by the Indus people. ஓகேவா. ஸோ ரிக் வேதாஸில் இந்த வீட்டு காட்டன் ஈல் பண்ணதெல்லாம் அதில் மென்ஷன் பண்ணல ரிக் வேதா பீரியடில். பட் இந்த இண்டஸ் பீப்புள் வந்து இந்த வீட்டையும் காட்டனையும் என்ன பண்ணியிருந்தாங்க, கல்டிவேட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு 2 crops இயர் வேர் ரைஸ்டு. 1 இயருக்கு எத்தனை க்ராப் ஈல் பண்ணுவாங்க அப்படின்னா 2 crops. 1 இயருக்கு 12 monthsங்கில் ஒரு 6 monthsக்கு ஒரு க்ராப்பும் அனதர் 6 monthsக்கு இன்னொரு க்ராப்பும் ஈல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 6 monthsக்கு ஒரு ரைஸ் ஈல் பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 6 monthsக்கு அதர் க்ராப் வந்து ஈல் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இதை மாதிரி தான் அவங்களோட அக்ரிகல்ச்சர் அந்த எக்கனாமிக் லெவல் வந்து இருந்துச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் we will see them. ஸோ see this picture. ஸோ அக்ரிகல்ச்சர் லேண்டு. ஓகேவா. அவங்க க்ராப் ஈல் பண்ணுறது இந்த பிக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ பாட்ரி மேக்கிங். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த லேட்டர் வேதிக் பீரியட் த ஆரியன்ஸ் டேம்டு எலிஃபேண்ட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் கவ், கோட், ஷீப் அண்ட் ஹார்ஸ். ஓகேவா. ஸோ இந்த லேட்டர் வேதிக் பீரியடில் அந்த டொமஸ்டிக் அனிமல்ஸாக கவ், கோட், ஷீப்பெல்லாம் பழக்கப்படுத்தியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது மட்டும் இல்லாமல் எலிஃபண்ட்ஸையும் என்ன பண்ணியிருந்தாங்க, அப்படி வளர்க்க ஆரம்பித்தாங்க. இன் அடிஷன் டு கிராஃப்ட்ஸ்மேன் ஆஃப் இயர்லி வேதிக் பீரியட் தெர் வேர் ஆல்சோ ஜுவல்லர்ஸ். ஸோ கிராஃப்ட்ஸ்மேன் மட்டும் இல்லாமல் ஜுவல்ஸ் மேக் பண்ணுவாங்களா அவங்களும் இருந்தாங்க. டையர்ஸ் அண்டு ஸ்மெல்டர்ஸ். ஓகேவா. ஸோ டையர்ஸ்னால் இந்த வண்ணம் பூசுவாங்க இல்லையா அவங்க. நெக்ஸ்ட்டு ஸ்மெல்டர்ஸ்னால் அந்த மெட்டலை மெல்ட் பண்ணுவாங்க இல்லையா ஸ்மெல்டர்ஸ், அவங்க எல்லாமே அந்த வேதிக் பீரியடில் இருந்தாங்க. பாட்ரி ஆஃப் திஸ் பீரியட் வாஸ் பெயிண்டட் கிரே வேர் கல்ச்சர். ஸோ இந்த பாட்ரியில் வந்து அந்த பாட்டில் என்னென்ன இந்த பாட்ஸ் எல்லாத்தையுமே பெயிண்ட் பண்ணுவாங்க. கிரே வேர் கல்ச்சர் இது எல்லாமே அந்த லேட்டர் வேதிக் பீரியடில் இருந்துச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு டுடேஸ் ஹோம்ஒர்க். ஸோ the second question, what were the animals domesticated by Vedic people? ஸோ வேதிக் பீப்புள் வந்து டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸாக எதெல்லாம் வளர்த்தாங்க அப்படின்னா ஹார்சஸ், cows, goats, sheep, oxen and dogs were domesticated. In the later Vedic period, the Aryans tamed elephants also. ஓகேவா. ஸோ எதெல்லாம் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸாக இயர் பண்ணாங்கன்னா ஹார்சஸ், கவுஸ், கோட்ஸ், ஷீப், ஆக்சன் அண்ட் டாக்ஸு. நெக்ஸ்ட் லேட்டர் வேதிக் பீரியடில் இது தவிர எலிஃபண்ட்ஸையும் அவங்க பழக்கப்படுத்தினாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் இஸ் the second detail, write about the Vedic women in a paragraph. ஓகேவா. ஸோ வேதிக் விமனை பற்றி ஒரு பேராகிராஃப் ரைட் பண்ணணும். இன் ரிக் வேதிக் சொசைட்டி விமன் ரிலேட்டிவ்லி என்ஜாய்டு சம் ஃப்ரீடம். ஸோ ரிக் வேதிக் சொசைட்டியில் விமன்ஸுக்கு சம் ஃப்ரீடம்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. த ஒய்ஃப் வாஸ் ரெஸ்பெக்டட் அஸ் த மிஸ்ட்ரஸ் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டுக்கு மிஸ்ட்ரஸ் யார் தான், இந்த ஒய்ஃப் தான். ஷி குட்
பெர்ஃபார்ம் ரிச்சுவல் இன் ஹர் ஹவுஸ். ஸோ அவங்க ஹவுஸில் ரிச்சுவலாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஃப்ரீடம் இருந்துச்சு. இன் ரிக்வேதிக் பீரியட் விடோஸ் குட் ரீமேரி. இந்த ரிக்வேதிக் பீரியடில் விடோஸ் என்ன பண்ணலாம், ரீமேரேஜ் பண்ணலாம். பட் தே வேர் டினைன்டு டு இன்ஹெரிட் பேரண்டல் ப்ராப்பர்ட்டி. பட் இந்த பெண்களுக்கு வந்து, அதாவது விமன்ஸுக்கு வந்து பேரண்டல் ப்ராப்பர்ட்டியிலேருந்து எதுவுமே சொத்து வந்து கிடைக்காது. தே பிளேடு நோ ரோல் இன் பப்ளிக் அஃபேர்ஸ். இவங்க வந்து ஹவுஸில் மட்டும்தான் எல்லா பொறுப்பையும் வகிச்சுக்கலாமே தவிர பப்ளிக்காக, அதாவது சொசைட்டியில் வந்து எந்த ஒரு பொறுப்புமே இவங்களுக்கு கிடையாது. தே பிளேடு in the later Vedic period, a woman position declined, demand to perform ritual and marriage rules become more rich. Next later Vedic period இவங்களோட எல்லா பொசிஷன், இந்த மேரேஜ், இதில் எல்லாத்துலேயுமே ஒரு ரிச்சான நிகழ்வு வந்து அவங்களுக்கு இருந்துச்சு. பாலிகேமி பிகம் காமன் அண்ட் விமன் வேர் டினைன்டு எஜுகேஷன். ஓகேவா? ஸோ எஜுகேஷனுங்கிறது ஒரு பேரியராகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாலிகேமி வந்து ரொம்ப காமனாக இருந்துச்சு. ஸோ யூ ஹேவ் டு ஸ்டடி அண்ட் ரைட் த 2 question one time. Kindly send your homework through the classroom app. Okay, thank you.